15 வகையான கிரீடங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அது வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நான் நேற்று தினத்தில் அமைச்சேன் வாட்ஸ்அப்பில், பாருங்கள். நீங்கள் குரூப்பில் அமைச்சிருக்கிறேன், அது எழுதி கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் குரூப்பில் இருக்குது, எழுதி கொள்ளுங்கள். இங்கிலீஷ்லையும் எழுதி அமைச்சிருக்கிறேன், பார்த்து தியானிங்க. இன்னைக்கு ஒரு கிரீடத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கிரீடம் பெற்றவர்கள் அதை எப்படி எழுந்து போனார்கள்? ஒருவர் கிரீடத்தை பெற்றார், அந்த கிரீடத்தை எப்படி எழுந்து போனார், அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நமக்கு ஆதாரமான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றிக் கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. படி நம்ம தொடர்ச்சி. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். 13. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். யாரும் நம்ம எல்லாரும் கையிலும் மொபைல் இருக்கிறது. நீங்கள் உள்ள வந்த உடனே மொபைலை சைலண்ட் வச்சு தயவு செய்து பேசுறது என்னுடைய பிள்ளைகள். சரிங்களா? இது தெய்வ ஆவியானவர் உலாவுகிற ஒரு இடம், என்னுடைய மகிமை உலாவுகிற ஒரு இடம். நேற்று தினத்தில் இந்த இடத்துல அவருடைய மகிமையை நான் உணர்ந்தேன். அது நிமித்தம் நான் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். மொபைல் மனிதர்களுக்கு 3வது கை மாறிவிட்டது. அம்மா இல்லைங்களா? 3வது கை மாறிவிட்டது. ஒரு நிழலை போல, ஒரு மனிதனுக்கு ஒரு நிழலை போல இந்த மொபைல் மாறிவிட்டது. தேவச்சம் மொபைலில் என்னை பொறுத்த வரைக்கும் நன்மை என்பது ஒரு 5% தான், தீமை தான் 95% உண்டு. என்னுடைய பிள்ளைகள், அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், ஆனால் நாம் அதை பயன்படுத்துகிறதில்லை, அதுதான் நம்மை பயன்படுத்துகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? நாம் அதை பயன்படுத்துகிறதில்லை, அதுதான் நம்மை பயன்படுத்துகிறது. அந்த நிலைமைக்கு இப்பொழுது நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். தள்ளப்பட்ட ஒரு காலத்துக்குள் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். தெய்வச்சாமி, ஜாக்கிரதையாருங்க. அநேக நேரம் மொபைலை செலவு பண்ணாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. மொபைல் நம்ம இவ்வளோ நாள் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு, அப்படியே சமூகம் மாத்திரம்தான் நமக்கு. அப்படியே சமூகம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. தெய்வச்சாமி, ஒன்றும் இல்லை. நம்ம பேசும்பொழுது கூட மொபைலை ஜாக்கிரதையாயிருங்க. மொபைல் பயன்படுத்தும் போது ஜாக்கிரதையாயிருங்க. மொபைல் ஆபத்துகள் அதிகமாக உள்ளது. தெய்வச்சாமி, ஆபத்துகள் அதிகமாக உள்ளது. அதனால தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். சரிங்களா? கர்த்தர் இருக்கிறார். நல்லா ஜெபித்துக் கொள்ளுங்க. சரி, பாருங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. போன வாரம் ஒரு 15 விதமான கிரீடத்தை குறித்து நம்ம தியானித்தோம். தேவச்சாமி, கிரீடத்தை குறித்து தியானித்தோம். யார் கிரீடம் முடிசூட்டப்பட்டிருக்கிறார்களோ, அழியாத அந்த கிரீடம் முடிசூட்டப்பட்டிருக்கிறதோ, அவர்கள் மாத்திரம்தான் நித்தியத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அவர் மாத்திரம்தான் நித்தியத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். கிரீடம் சூட்டப்படாதவர்கள் எரிகிற அக்னி நரகத்தில் தள்ளப்படுவார்கள், பாதாளத்தில் பங்கடைவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பாதாளத்தை சென்று அதுதான் அவருடைய வாசஸ்தலமாக விளங்கும். நரகம் எரிகிற அக்னி கடல், அதுதான் நரகம், அதுல பங்கடைவார்கள். இந்த 15 வகையான கிரீடம் என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
அவருடைய ரட்சிப்பின் பாத்திரமாக நம்ம சுதந்திரத்தில் கொண்டிருக்கிறோம். அதை ஒரு காலமும் தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போகக்கூடாது. பைபிள்ல ஆண்டவர் சில தேவ மனுஷர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஏன் சர்டிபிகேட் கொடுப்பாங்க? ஏதாவது தேறினவர்களாய் இருந்தால், ஜெயித்தவர்களாய் இருந்தால் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நல்லா ரன்னிங் ரேஸ் சொல்றாங்கன்னா முதல் பரிசு இருக்கிறது என்றால் அது முதல் பரிசை பெற்றுக் கொள்வார்கள். அதுதான் அதோடு சேர்த்து ஒரு சர்டிபிகேட்டை கொடுப்பார்கள். அவர்கள் வளர்ந்து ஒரு இடத்துல நிற்கும் பொழுது பாருங்க, நாங்கள் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறோம். பரலோகம் செல்லும் பொழுது அந்த ஆண்டவருடைய நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக எல்லாருக்கும் வெள்ளை சிங்காசனத்தில் நியாய தீர்ப்பு இருக்கும். இதை விலகிக் கொள்ள வேண்டும். வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். வெள்ளை சிங்காசனத்தில் நியாயம் தீர்க்கும் பொழுது அவருக்கு முன்பாக பாருங்க நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே நீர் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறீரப்பா என்று. ஏனென்றால் 15 வகையான கிரீடத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேக பேர் தடைப்பட்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்காமல் மறுபடியும் இந்த வார்த்தை வரும் என்றால் வராது. பாருங்க, ஆண்டவரால் தேறினவர்கள், ஆண்டவரால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அதை குறித்து கொஞ்சம் நான் ஆழமாக உங்கள் நடுவில் பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். இந்த வேளையில் எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆண்டவர் ஆபேலுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீதிமான் என்று. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம், நீதிமான் என்று அவனை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். தேவச்சனமே, ஆபேல் மரித்திருந்தாலும் இன்னும் பேசுகிறார். அவனை பார்த்து தேவன் கூறுகிற ஒரு வார்த்தை, நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார். முதலாவது. இரண்டாவது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சிநேகிதன், என்னுடைய சிநேகிதன். கர்த்தருக்கு சிநேகிதன் யார் என்று சொல்லி பார்த்தால் ஆபிரகாம். கர்த்தருக்கு சிநேகிதன் யாரு? ஆபிரகாம். தேவச்சனமே, ஆபிரகாம் தான் ஏசப்பாவுக்கு சிநேகிதன் என்ற வேத வசனம் உரைக்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது. மூன்றாவது, அதே எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஹீப்ரூ 11:5, ஏனோக்கை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவனுக்கு பிரியமானவன். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்படுகிறது. தேவச்சனமே, எனாகமம் பழைய ஏற்பாடு, எனாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம், எனாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, மோசே பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறார்? என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்கும் மோசே உண்மை உள்ளவன். தேவச்சனமே, 5வது ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம், தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? என் இருதயத்துக்கு ஏற்றவன். எப்படி? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை பார்த்து ஆண்டவர் உரைக்கிறார். தாவீதே, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவனப்பா.
எத்தனை பேர் ஆணுடைய இருதயத்துக்கு நம்ம ஏற்றவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 6 தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது? நீ மிகவும் பிரியமானவன். தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். ஆண்டவர் பார்த்து சொல்கிறார். எத்தனை பேரை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன், பிரியமானவள் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 7வது யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 7 என்பது பரிபூர்ணத்தை காண்பிக்கும். 7 என்பது சம்பூர்ணத்தை காண்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, வாரங்கள் 7, அந்த 7 நாள் முடிகிறது, மறுபடியும் முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறது பரிபூர்ணம். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோபை பார்த்து, அதாவது யோபுக்காக ஆண்டவர் யாரிடத்துல தெரியுங்களா? சாத்தானிடத்துல சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஐயா, சாத்தானை போல எத்தனை பொல்லாத மனிதர்கள் இருந்தாலும், உங்களை கேலி பரிகாசம் செய்தாலும், உங்களை உபத்திரத்துல தள்ளினாலும், உங்களால் தான் இந்த பிரச்சனை, உங்களால் தான் இந்த பிரச்சனை, ஐயா, நீங்கள் ஜெபிக்கிறது நிமித்தம்தான் உங்க குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறது நிமித்தம்தான் 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறாங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவர் நிமித்தம்தான் உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்கிறது நிமித்தம்தான் உங்க குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறது நிமித்தம்தான் உங்க குடும்பம் எல்லா அழிவிலிருந்து பாதுகாக்கிறார் தேவன். நீங்கள் ஜெபிக்கிறது நிமித்தம்தான் எந்த பொல்லாப்பும் எந்த வாதையும் உங்க குடும்பத்தை தொடாதபடி இரட்சகர் மூடி மறைக்கிறார். இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தேசத்துல ஜெபிக்கிறவர்கள் இருக்க வேண்டும், பட்டினத்துல ஜெபிக்கிறவர்கள் இருக்க வேண்டும். ஐயா, குடும்பத்துக்குள்ள ஜெபிக்கிறவர்கள் இருக்க வேண்டும். ஜெபிக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார். உன் நிமித்தம் குடும்பம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இதை விலகிக் கொள்ள வேண்டும். அநேக பேர் கேலி பரிகாசம் செய்யலாம். நீ ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் நிச்சயமா சொல்கிறேன், உன்னை கேலி பரிகாசம் செய்வார்கள். நீ ஜெபிக்கிறவர்கள் என்றால் உன்னை எல்லாரும் கேலி பரிகாசம் செய்வார்கள். நீ ஆண்டுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் இருந்தால் உபத்திரங்கள் போராட்டங்களை சூழ்ந்து கொள்ளும். ஏன் தெரியுமா? இயேசுவானவர் கல்வாரி சிலுவை வரைக்கும் போராட்டத்தை, துன்பத்தையும் எல்லாவற்றையும் சகித்தார். ஐயா, ஜெயம் பெற்றார், ஜெயம் பெற்றார். நீ சகித்துக்கொள். நிச்சயமாகவே உன் குடும்பத்தை தேடி நீ செய்கிற ஜெபங்கள் வீணாகாது. ஆண்டவர் நிச்சயமாகவே ஜெயத்தை தருவார், ஜெயத்தை தருவார். ஆண்டவர் சொல்றாரு. யாரிடத்துல பார்த்து தெரியுமா? ஆண்டவர் பிசாசுடத்துல பார்த்து சொல்றாரு. என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை உரைக்கிறார். ஏ பொல்லாத சாத்தானே, என் யோபு எப்படிப்பட்டவன் தெரியுமா? இல்ல, என் யோபு எப்படிப்பட்டவன் தெரியுமா? எல்லாரும் ஒரு சர்டிபிகேட்னா 4 சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஐயா, 4 சர்டிபிகேட் கொடுக்கிறார் யோபை பார்த்து. என்ன தெரியுமா? முதல்ல அது உத்தமனும் சன்மார்க்கனும். யோபு உத்தமன், சன்மார்க்கன் முதலாவது. இரண்டாவது தேவனுக்கு பயந்தவன். இரண்டாவது என்ன தெரியுங்களா? தேவனுக்கு பயந்தவன். மூன்றாவது என்ன தெரியுங்களா? பொல்லாப்புக்கு விலகுகிறவன் யோபு. எல்லா பொல்லாப்புக்கு விலகுகிறவன் ஐயா யோபு. நாலாவது என்ன தெரியுங்களா? நாலாவது என்ன காரியம் தெரியுங்களா? அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. அவனை போல உங்க குடும்பத்தில் உன்னை போல ஒருவரும் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிறார் ஐயா சர்டிபிகேட். ஆண்டவரே, இந்த பரிபூர்ணம் என் மேலும் என் குடும்பத்து மேலும் நிறைவேறுவதா? என் மேலும் என் குடும்பத்து மேலும் இந்த பரிபூர்ணம் நிறைவேறுவதாக. என் மேலும் என் குடும்பத்து மேலும் இந்த பரிபூர்ணம் நிறைவேறுவதாக. முதலாவது ஆபேலை பார்த்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் உரைக்கிறது. ஆபேல்
மரித்தான், ஆனால் இன்னும் பேசுகிறான். அவன் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். ஆபேலு நீதிமான். இரண்டாவது ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், யாக்கோபு 2:23, நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். தேவனுடைய சிநேகிதன் யார் என்று சொன்னால் ஆபிரகாம். மூன்றாவது எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதே 5வது வசனம், தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் ஏனோக்கு. அதனால்தான் 65 வயதில் கரத்தை பிடித்தார். ஒரு லவ் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம போக முடியும். அன்பு இருந்தால் தான் மற்ற இடத்துல போக முடியும். அன்பு இல்லை என்றால் அவங்க இடத்துல நம்ம தொடர்பு கொள்ள முடியாது. 300 வருஷங்கள் சஞ்சரித்தாரா ஏனோக்கோடு. ஏன் தெரியுமா? தேவன் யார் மேல வைக்காத ஒரு லவ் ஏனோக்கு மேல வைத்தாரையா, ஏனோக்கு மேல வைத்தார். அதனாலதான் 65 வயதுல கரத்தை பிடித்துக் கொண்டார். 300 ஆண்டுகள் சஞ்சரித்தார் என் தேவனாகிய கர்த்தர் ஏனோக்கோடு. இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் சஞ்சரிக்க விரும்புகிறார். உங்களோட ஆண்டவர் சஞ்சரிக்க விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகளே, நீ இங்கிருந்து செல்லும் பொழுது ஆண்டவர் கரத்தை பிடிக்க விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இதெல்லாம் தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் கிடைப்பதற்கு நாங்கள் எவ்வளவு தவம் இருக்கிறோம் தெரியுமா? இந்த வார்த்தையெல்லாம் பெற்றுக்கொள் வருவதற்கு எவ்வளவு ஜெபங்கள், எவ்வளவு திருப்பில் நாங்கள் கண்ணீர் சிந்துகிறோம், எவ்வளவு முழங்கால்கள் தெரியுமா? தேவ ஜனமே, இந்த தேவனுடைய பிள்ளைகள் விலகிக் கொள்ள வேண்டும். மோசே பார்த்தாண்டு சொல்கிறார், என்னாகும் 12:7, என் வீட்டில் மோசே எங்கும் உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவன், அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். தாவீதை பார்த்தாண்டு சொல்கிறார், மறுபடியும் சொல்கிறேன், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம், என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதே, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. இதெல்லாம் நாங்கள் படிக்கும் பொழுது நைட்டு ஒரு 11-12 மணி படிக்கும் பொழுது பிரியாவை எழுப்பி நான் அமர வைத்துட்டேன். நைட்டு சீக்கிரமாக படுத்துட்டாங்க. அமர வைத்துட்டேன். வைத்த உடனே இந்த 7 சொல்லி நான் விவரிச்சிருந்தேன். பிரியா, இதை பாரு எப்படி இருக்குதும். எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? இதெல்லாம் நான் தியானிக்கும் பொழுது நைட்டு என்னை அறியாமலே பலமான அபிஷேகம். இந்த புல் அறிகிறது சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆனதையா நைட்டு. காற்றோட்ட பாத்திரியா எனக்கு எப்படி இருக்குது? என் கையை பாரு, என் முகமெல்லாம் பாரு, முடியெல்லாம் ஒரு மாதிரி ஆடுது நைட்டு. அந்த அளவுக்கு தேவனுடைய அபிஷேகம். இதெல்லாம் நான் தியானிக்கும் பொழுது இதெல்லாம் கரத்தை வைத்து, ஆண்டவரே, எல்லாமே அவனை பார்த்து நீ சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் பார்த்து சொல்லியிருக்கீங்க. இந்த பரிபூர்ணம் சொல்லப்பட்டது எல்லாமே என் மேலும் என் குடும்பத்தில் நிறைவேறுவதாக நான் ஜெபித்தேன். நீங்க ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். எல்லா வாக்குத்தத்தங்களையும் என் மேலும் என் குடும்பத்துக்குள்ள நிறைவேறுவதாக ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கணும். என்னுடைய பிள்ளைகள், தானியேலை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன். 9:23 தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். யோபுக்கு தான் 4 கொடுக்கிறார் ஆண்டவர். எல்லாருக்கும் ஒவ்வொன்று என்றால் யோபுக்கு மாத்திரம் 4 கொடுக்கிறார். ஐயா, உத்தமம் சன்மார்க்கனும் 1வது, தேவனுக்கு பயந்தவன் 2வது, எல்லாம் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் 3வது, அவனை போல பூமியில ஒரு மனுஷன் இல்லை. சொல்லணும் பாப்பா, இவர்களை போல இந்த குடும்பத்தில் ஒருவரும் இல்லப்பா. எவ்வளவு பரிசுத்தமா இருக்காங்க, எவ்வளவு அன்பு நிறைந்தவா இருக்காங்க, எவ்வளவு பாசம் நிறைந்தவா இருக்காங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். தேவச்சானமே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளை பார்த்து நம்ம எழுந்திருக்கிறோம். ஏதோ ஒரு அபிஷேகத்தை நம்ம எழுந்திருக்கிறோம். 15 கிரீடங்களை நம்ம எழுந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு அந்த கிரீடங்களை முடிசூட்டி உன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த வேளை விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, அந்த கிரீடத்தை எனக்கு வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளே எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? தகப்பனே, அந்த கிரீடத்தை எனக்கு முடி சுட்டுங்க என்று. ஐயா, அந்த கிரீடத்தை ஒரு முறை நீ பெற்றுட்டால் போதும். எந்த உபத்திரங்களும் உன்னை மேற்கொள்ளாது, எந்த
துன்பங்கள் உன்னை மேற்கொள்ளாது, எந்த கண்ணீர்களையும் உன்னை மேற்கொள்ளாது, எந்த நாச மோச கிரியைகளையும் உன்னை மேற்கொள்ளாது. தேவனுடைய பிள்ளைகளே, நீ துன்பத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில, வறுமையின் பாதையில, பற்றாக்குறை பாதையில, குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கணவர் மனைவி நடுவில், பிள்ளைகள் தாய் தகப்பன் நடுவில், பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள், வியாதிகள், வறுமைகள், கடன் பாரத்தோடு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ராஜாதிராஜனை பார்த்து இந்த காலை வெள்ளம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பாவை பார்த்து தகப்பனே, அழியாத அந்த ஜீவ கிரீடத்தை எனக்கு முடி சூட்டுங்க தகப்பனே, அழியாத அந்த 15 கிரீடங்களை என் குடும்பங்களுக்கு முடி சூட்டுங்கப்பா என்று தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேளையில ஆண்டுடைய சமூகத்தை உற்று நோக்கி கேட்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீ மௌனம் சாதித்தால் ஜெயத்தை பெற முடியாது. நீ மௌனம் சாதித்தால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை பெற முடியாது. உன் வாய்களை நிறைவாக திறந்து உன் இருதய ஆழத்திலிருந்து இரட்சகரை நோக்கி தகப்பனே, சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் ஐயா, அவனுடைய வார்த்தை உரைக்கிறது. அந்த எக்கால பர்வதத்தை நோக்கி உன் 2 கரங்களை ஏறெடுங்கள் என்று சொல்லி அந்த எக்கால பர்வதத்தை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று தேவச்சனமே ஆண்டவருக்கு வேதம் வசனம் உரைக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று தேவனுடைய பிள்ளைகளே அதே வேத வசனம் உரைக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் என்று நீ மௌனம் சாதித்தால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. இந்த வேளையில ஆண்டுடைய வார்த்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லேலூயா அல்லேலூயா தகப்பனே, ஆண்டுடைய பிரசனம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டுடைய வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, ஆண்டவரே என் குடும்பத்தை அலங்கரிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை அலங்கரிங்க. எதிரால் அலங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஒருவர் இந்த பலவீனத்தில் இருந்தால் பலப்படுத்துகிற இரட்சகராகிய இயேசுவானவர் வந்து அந்த மனிதனை பலப்படுத்த ஒரு வல்லவராய் இருக்கிறார். உன் குடும்பத்தில் வியாதியில பலவீனம் பட்டிருக்கலாம், பற்றாக்குறையில பலவீனம் பட்டிருக்கலாம், வறுமையில பலவீனம் பட்டிருக்கலாம், உன் பிசினஸ்ல பலவீனம் பட்டிருக்கலாம், உன்னுடைய சேலரியில பலவீனம் பட்டிருக்கலாம், வேலை ஸ்தானத்தில் பலவீனம் பட்டிருக்கலாம், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் என்ற பலவீனம் பட்டிருக்கலாம். இன்று பலப்படுத்துகிற பரலோகம் திறக்க போகிறது. உன்னை பலப்படுத்த அந்த பரலோகம் திறக்க போகிறது. நீ வாயை நிறைவாக திறந்தால் தான் தேவ ஜனமே, ஏசாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் வாயை நிறைவாக தரு, என் வார்த்தையை உன்னுடைய வாயை நான் வைக்க போகிறேன். எரேமியா பார்த்து ஆண்டவர் உரைக்கிறார், உன் வாயை நீ நிறைவாக தரு, என் வார்த்தையை உன்னுடைய வாயில வைக்க போகிறேன் என்று. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் வாயை நிறைவாக தரு மகனே, என் வார்த்தையை உன்னுடைய வாயில் நான் வைக்க போகிறேன். ஏசாயா புத்தகம் உரைக்கிறது, சத்தமிட்டு கூப்பிடு, நீ அடக்கிக் கொள்ளாதே, நீ அடக்கிக் கொள்ளாதே. ஐயா, ஒரு காலம் இருந்தது நீ மௌனமா இருப்பதற்கு. இது காலம் அல்ல. சத்துரு ஜெயித்துக் கொண்டிருக்கிறான். உன் குடும்பத்தை சத்துரு ஜெயித்துக் கொண்டிருக்கிறான். பலவீனத்து மேல பலவீனம், தோல்வி மேல தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். உன் வாயை திறவாக தரே. இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை உரைக்கிறது, உன் கிரீடம் சமாதானம் என்ற கிரீடத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான், சந்தோஷம் என்ற கிரீடத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான். உன் வாயை விரைவாக தர. இன்றைக்கு என் தேவ ஆவியினுடைய வல்லமை உன்னை நிரப்ப போகிறது ஐயா, உன்னை நிரப்ப போகிறது, உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. தேவச்சனமே, நான் மறுபடியும் சொல்கிறேன், மௌனம் சாதித்தால் ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. நீ மௌனமாய் இருந்தால் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியாது. மகிமையான இரட்சகரை நோக்கி பா ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று நீ நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் தேவச்சனமே, நீ நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நீ பார்க்க முடியும். ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நீ பார்க்க முடியும். எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தர் புத்தகம், கிரீடத்தை முதலாவது பெற்றுக் கொண்டார்கள், அதை இழந்து விட்டார்கள். மறுபடியும் அந்த கிரீடத்தை இன்னொருவர் பெற்றுக் கொண்டார். எப்படி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. 1ஆம் அதிகாரம் படிச்சியா? 4வது அதிகாரம் படிங்க. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாள் அளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். பாருங்க,
அகாஸ்வேரு ராஜா, ஒரு ராஜாவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல எவ்வளவு புத்தகங்கள் உண்டு? எவ்வளவு புத்தகங்கள் உண்டு? 66 புத்தகங்கள் உண்டு. ஏசாயால எவ்வளவு அதிகாரங்கள் உண்டு? 66 அதிகாரங்கள் உண்டு. ஒரு அதிகாரம் ஒவ்வொரு புத்தகத்துக்கு ரகசியங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் நீங்க தியானித்து பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுமையாக அதுக்குள் அடங்கப்பட்டிருக்கிறது தேவச்சந்திரன். இதுபோல 66 அதிகாரங்கள் 66 புத்தகத்துக்குள்ள அடங்கப்பட்டிருக்கிறது. அதுல இது எஸ்தர் புத்தகம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு புத்தகம். எஸ்தர் ராஜாத்தி, அவரை குறித்து கொஞ்சம் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபத்தை குறித்து எடுக்கலாம், உபவாசத்தை குறித்து எடுக்கலாம், விசுவாசங்களை குறித்து எடுக்கலாம், தைரியங்களை குறித்து எடுக்கலாம். அநேக காரியங்கள், அநேக ரகசியங்கள் இந்த எஸ்தர் புத்தகத்தில் அடங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல ஒரு ராஜா 127 தேசங்களை அரசாண்டு கொண்டிருந்தார். எத்தனை தேசங்கள்? 127 தேசங்கள் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தார். அதுல இந்தியா தேசமும் அடங்கப்பட்டிருக்கிறது. பைபிள்ல அமெரிக்கா தேசம், எல்லாம் என்னை நோக்கி பாருங்க, எல்லாம் என்னை நோக்கி பாருங்க. பைபிள்ல அமெரிக்கா பெயர் கொடுக்கப்படவில்லை, ஒரு கிறிஸ்தவ நாடு. இங்கிலாந்து பெயர் கொடுக்கப்படவில்லை, ஒரு கிறிஸ்தவ நாடு. ஆஸ்திரேலியா பெயர், நியூசிலாந்து பெயர் கொடுக்கப்படவில்லை, ஒரு கிறிஸ்தவ நாடு. ஆனால் இந்தியா பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம வேதத்துல. யாருக்கு இங்கிலீஷ் பைபிள் இருக்குங்களா? அதுல இங்கிலீஷ் இருக்கு, படிக்கலாம் இங்கிலீஷ்ல. Now it came to pass in the days of Ahasuerus, from India even unto Ethiopia. இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் 127 தேசங்களிலே ஒரு ராஜா அரசாண்டு இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, இந்து தேசம், தமிழ்ல இந்து தேசம் முதல் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய பிள்ளைகள். இது இந்து தேசம் அல்ல ஐயா, இந்துக்காரனுடைய தேசம் அல்ல, ஒரு கிறிஸ்தவ நாடு. ஒரு கிறிஸ்தவ நாடு. முதல் தேவனை தொழுது கொள்ள தேவாலயம் கட்டப்பட்டது தோமா மூலியமா தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடு நம் இந்தியா தேசம். நம் இந்தியா தேசத்தை போல எந்த தேசங்களை நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேசம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? நம் இந்தியா தேசத்தை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் இந்தியா தேசத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், எவ்வளவு ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இந்தியா தேசத்தை குறித்து பரலோகம் சொல்லியிருக்கிறதையா, ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். இந்தியா தேசத்தை குறித்து தேவ ஜனமே, இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். நீ மாம்சத்திலிருந்து இதை பார்த்தால் விளங்க முடியாது. ஆவிக்குள்ள இறங்கி பார்த்தால்தான், ஆவியானவருடைய பலத்தினால் இறங்கி பார்த்தால்தான் இந்தியா தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே. என்னை குறித்து சொல்லப்பட்ட, நான் தான் இந்தியன், நான் தான் ஐயா. கடலை தட்டா நம்மளை யார் தெரியுங்களா? இந்தியன். என்னை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா என்பது நான் தான். என்னிலிருந்து தான் இந்தியா ஆரம்பிக்கிறது. ஒரு முழு தேசம் என்னிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நான் ஒரு இந்தியன். என்னை குறித்த ஐயப்பா நீங்க வேதத்துல சொல்லிருக்கிறீங்க. என்னை குறித்த தகப்பனே நீங்க வேதத்துல எழுதிருக்கீங்க. நான் தான் இந்தியன். என்னை பத்தி வேதம் சொல்லுகிறது தேவச்சனமே. ஆச்சரியமான ஒரு காரியம், ஆச்சரியமான ஒரு காரியம் தேவச்சனமே. இந்தியா தேசத்திலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 தேசங்களை அரசாண்டார் ஒரு ராஜா. ராஜா அரசாண்டாரா பாருங்க. வேதத்துல 66 புத்தகத்துல எல்லா இடங்களிலும் இந்த புத்தகத்தை விட்டு, இது எஸ்தர் புத்தகத்தை விட்டு மீதி எல்லா புத்தகத்திலும் தேவனுடைய சனமே பாருங்க, கர்த்தர் தெய்வம் என்று எல்லா இடத்திலும் சொல்லியிருக்கும். ஆனால் எஸ்தர் புத்தகத்துல மாத்திரம் தெய்வம் கர்த்தர் என்று சொல்லியிருக்கார். நீங்க தியானித்து பாருங்க. 66 புத்தகத்திலும் 65 புத்தகத்துல கர்த்தர் தெய்வம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த எஸ்தர் புத்தகத்துல மாத்திரம் கர்த்தர் தெய்வம் என்று சொல்லவில்லை.
ரகசியங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது. தேவச்சனமே, எஸ்தர் ராஜாத்தி உபாசம் தரித்தார். கர்த்தரை நோக்கிதான் உபாசம் தரித்தார். ஆனால் கர்த்தர் என்று மேல்நோட்டுக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்க வேதத்தை தியானித்து பாருங்க, வீட்டுல போய் எஸ்தர் புத்தகத்தை தியானித்து பாருங்க. கர்த்தர் என்று இல்லை எஸ்தர் புத்தகத்துல, தெய்வம் என்று இல்லை எஸ்தர் புத்தகத்துல. இந்த ஒரே ஒரு புத்தகத்தில் மாத்திரம்தான், மீது எல்லா புத்தகத்திலும் அடங்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளோ ரகசியங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு ரகசியங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது. 4வது வசனம் படிக்கலாங்களா? நேரம் இல்லை. 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விலகச் செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். அந்த ராஜா 127 தேசங்களை அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும், எல்லா பெரிய தலைவர்கள் எல்லாம், மந்திரிமார்கள் எல்லாம் தன்னுடைய தேசத்துக்கு வர வைக்கிறார். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, தன்னுடைய தேசத்துக்கு வர வைக்கிறார். ஒரு பெரிய விருந்து கொடுக்க இவர்தான் தலைவர். இவர் கீழே தான் எல்லா மந்திரிகள் அந்தந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன ராஜாக்களாய் எல்லாரும் சின்ன சின்ன ராஜாக்களாய் அந்தந்த தேசத்துல இவர் சட்டமிடுவார். அந்த சட்டத்தை கீழே இருக்கிற தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த அகாசு ராஜா தான் 127 தேசங்களுக்கு ராஜாவாய் இருந்தார். எல்லா தேசங்களும் கட்டி ஆளுகிற ஒரு ராஜாவாய் இருந்தார். இவர் கட்டளையிட்டால் தான் எல்லா தேசத்திலும் அந்த கட்டளை நிறைவேறும். அப்படி இருக்கும் பொழுது இவர் எல்லா சின்ன சின்ன ராஜாக்கள் எல்லாம் வர வைக்கிறார். தன்னுடைய தேசத்துல, தன்னுடைய அரண்மனையில ஒரு விருதை கொடுக்க தேவச்சனமே விருது கொடுத்து கொண்டிருக்கிறார். கொடுக்கும் பொழுது அவனுடைய மனைவி, அந்த ராஜேஸ்வரி, அவனுடைய மனைவி அந்த ராணி என்ன செய்கிறாள் என்று சொல்லி பார்த்தால் 10ஆம் அதிகாரம் படிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1:10. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேரின் பாருங்க, ராணியை எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும். அந்த ராணியை எல்லா தேசத்திலும் வந்திருக்கிறார்கள் தலைவர்கள், அவர்களுக்கு முன்பாக காணிக்க வேண்டும் என்று அந்த ராஜா கட்டளையிட்டு அவரை அழைத்து வர செய்கிறார். எப்படி அழைத்து வர சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தால், அந்த ராணியை ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாய், ஐயா, ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டிருந்தால்தான் இவள் ராணி என்று, ராஜாவுடைய மனைவி ராணி என்று விளங்கு கொள்ள முடியும். சடங்களால் நீ சாதாரண வந்து அமர்ந்தால் இவங்க ராணி இல்லை, மற்றவர்களை போல பெண்களோடு பெண்களாக இருக்கிறார்கள் என்று அநேக ஜனங்கள் தெரிந்து கொள்வார்கள். அநேக ஜனங்கள் பேசுவார்கள். எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராஜா ராணியை அழைத்து வரும் பொழுது ராஜ கிரீடத்தை முடி சூட்டியிருக்க வேண்டும். தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ராஜ கிரீடத்தை அவர் முடி சூட்ட காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் இந்த பிரேயர் எல்லாம் முடிந்துட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். என் இருதயத்துக்குள்ள ஒரு பாரம், என் இருதயத்துக்குள்ள ஒரு துக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்துல ரொம்ப துக்கப்பட்டு அழுத ஒரு சகோதரியை குறித்து மனசு ரொம்ப துக்கமாக மாறிவிட்டது. ஒடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன். சகோதரியை பார்த்து என்னிடத்துல கண்ணீர் சிந்துறாங்க.
அந்த துக்கம் தாங்க முடியவில்லை. ஐயா, கர்ப்ப வேதனைப்பட்டு நேத்து ஆண்டுடைய சகோதரர் கண்ணீர் சிந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளையே, என் சகோதரி அல்லவா, ஆண்டுடைய ரத்தத்தினால் கொடுக்கப்பட்ட சகோதரி அல்லவா, நான் எப்படி கண்ணீர் சிந்தாமல் போய்விட முடியும்? நான் எப்படி துக்கப்படாமல் போய்விட முடியும்? சொல்லுங்க பிரதர், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் இந்த போராட்டம், நான் பேசல. சகோதரி பேசிக்கொண்டே இருந்தாங்க, நான் பேசல. சொல்லிக் கொண்டே இருந்தாங்க, நான் அமைதியை உற்று கேட்டுக்கொண்டே இருந்த துக்கம். ஆண்டுடைய சமூகத்தில் தாண்டவரே, இந்த சமூகம் மாத்திரம்தான் எனக்கு தஞ்சமையா என்று இந்த இடத்துல வந்து மன்றாடி என் தலையை தரைக்கு அடித்து நான் ஜெபித்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவர் அறிகிறவராய் இருக்கிறார். என் நேசர் ஒருவர் அறிகிறவராய் இருக்கிறார். என் ரத்தத்தினால, ஆண்டுடைய ரத்தத்தினால கொடுக்கப்பட்ட குடும்பங்கள் ஐயா, நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஐயா, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் ஒருத்தர் அறிகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உன் கண்ணிற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. இந்த வேளையில என் நேசர் உரைக்கிறார், உன் கண்ணிற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. எப்படி அந்த நீதிமான்கள் 7 நீதிமான்களை பார்த்து ஆண்டவர் அழைத்தாரோ, இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, இன்றைக்கு உன் குடும்பத்தை பார்த்து, உன் குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் மகிமை உள்ள தேவன், அவர் மகிமை உள்ள தேவன். ஒண்ணுமா மாத்திரம் இருக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அழைக்கும் பொழுது படிக்கலாம். மறுபடியும் அப்படி தொடர்ச்சி 11ஆம் அதிகாரம் படிக்கலாம். ராஜாவாகிய அகாஸ்வேரின் சமீபத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா. சரி 12 படிங்க, நேரம் இல்லை. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடு கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். பாத்தீங்களா, எல்லாரும் கர்த்தரால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. கர்த்தர் அழைக்கிறார் அவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் அழைக்கிறார். ஆனால் நம்ம தான் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில காரியங்களை நம்ம தான் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ராஜா வஸ்தியை அழைத்தார், தன்னுடைய மனைவியை அழைத்தார். என் மனைவி ராஜ கிரீடத்தை முடி சுட்டி கொண்டு வர வேண்டும், ஒரு ராஜா கட்டளையிடுகிறார். ஆனால் அந்த வஸ்தியோ ராஜா, அந்த ராணியோ என்ன செய்கிறாள் என்றால், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். ஆண்டவரிடத்தில் எந்த இடத்துல எந்த காரியத்தில் நம்ம பின் வாங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரிடத்துல எந்த இடத்துல எந்த காரியத்துல நம்ம பின் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஏன் ராஜாதி ராஜர் அழைக்கிறார், நம்ம சில காரியங்கள் பின் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அழைக்கிறார். கர்த்தர் ராஜா கர்த்தர் ராஜாதி ராஜா உன்னை அழைக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய சமூகத்துக்கு பக்கத்தில் உன்னை அமர வைக்க வேண்டும் என்று, உன்னை ராஜாக்களாய் அலங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நம்ம தான் சில காரியங்களை பின் வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வஸ்தியை போல தேவ சனமே. 12 படிக்கலாம், கொஞ்சம் ஆழமா படிக்கலாம். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடு கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். ஆண்டவருக்கு சில காரியத்தில் நம்ம எதுல பின்வாங்கி இருக்கிறோம்? ஏன் குடும்பத்துல போராட்டம், பிரச்சனை, ஆண்டவர் முடி சுட்டி இருக்கிறார். விலைக்கு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் இந்த இடத்துல நான் ஒரு வெற்றியை பெற முடியவில்லை? ஏன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியவில்லை? யோசித்து பாருங்க. அமர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் எதுல உமக்கு அப்பாவுடைய சமூகத்தில் வந்து நான் அமரவில்லை, நீ அழைத்திருக்கிறேன். எதுல நான் பின் வாங்கி இருக்கிறேன்? எந்த காரியத்தில் நான் பின் வாங்கி இருக்கிறேன்? ஏன் என் குடும்பத்தில் ஒரு வெற்றி இல்லை? ஏன் என் குடும்பத்தில் தோல்வி மேல தோல்வி? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க.
முடி சூட்டியிருந்தால் அந்த வஸ்தி ராஜஸ்திரியாக முடி சூட்டப்பட்டிருந்தால். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? 16ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். அநியாயம் செய்தால். அதுக்கு அடுத்தது 19 படிக்கலாம். ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் உள்ள மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களுக்கு எல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறகு அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். புரியுதுங்களா? ஒரு சட்டம் எழுதணுமா? ராஜா அழைத்தும் இந்த ராஜஸ்திரீ வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா? ராஜாவே, இவள் வேண்டாம், இந்த ராஜஸ்திரீ வேண்டாம். ராஜாவுக்கு இன்னொரு ராஜஸ்திரியை கொண்டு வருவோம். நீங்க சில காரியங்கள் அற்பமாய் இருந்தால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ராஜ கிரீடத்தை எழுந்து விரும்புகிறீர்கள் இந்த வஸ்தியை போல. புரியுதா உங்களுக்கு? ஏன் சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ராஜ கிரீடத்தை எழுந்திருக்கிறோம்? ராஜ கிரீடத்தை எழுந்திருக்கிறோம். நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்துல நீ அமராமல் உன் ஸ்தானத்தை நீ மாத்தி 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 ஓடிக்கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அந்த ராஜ கிரீடத்தை நீ எழுந்து விட்டீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ அமர்ந்து யோசித்து பார். ஆண்டவரே, நான் எந்த விஷயத்துல உமக்கு நான் பின்வாங்கி இருக்கிறேன்? ஜெபிக்கிற விஷயத்திலையா, துதிக்கிற விஷயத்திலையா, உம்மை ஆராதிக்கிற விஷயத்திலையா, உம்மை தொழுகிற விஷயத்திலையா, திருச்சபைக்கு வருகிற விஷயத்திலையா, எந்த விஷயத்துல நான் பின்வாங்கி இருக்கிறேன்? ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை? எந்த விஷயத்துல பரிசுத்தத்தை இழந்திருக்கிறனா? என் சிந்தனையில பரிசுத்தத்தை இழந்திருக்கிறனா? என் கண்களில் பரிசுத்தத்தை இழந்திருக்கிறனா? என் நாவல பரிசுத்தத்தை இழந்திருக்கிறனா? நான் கேட்கிற வார்த்தைகள பரிசுத்தத்தை இழந்திருக்கிறனா? என் இருதயத்துல பரிசுத்தத்தை இழந்திருக்கிறனா? அமர்ந்து யோசித்து பாருங்க. இந்த வஸ்தியை போல நீ அந்த ஜீவ கிரீடத்தை, அதாவது ராஜ கிரீடத்தை நீ எழுந்து போக கூடாது. தேவ ஜனமே, பாருங்க, வஸ்தி அமர்கிற இடத்துல எஸ்தர் ராஜாத்தி கொண்டு வரப்பட்டார். எஸ்தர் ராஜாத்தி கொண்டு வரப்பட்டால். தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படித்து முடித்து விடலாம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அப்பொழுது ராஜா புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இந்த எஸ்தர் ராஜாத்தி எப்படிப்பட்டவங்களுக்கு தெரியுங்களா? சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்க? எத்தனை நாள் உபவாசம் தரிப்பாங்க? 3 நாள் புசியாமல் குடியாமல் உபவாசம் தரிப்பாங்க. ஒரு ஜெப வீராங்கனி. ஐயா, ஒரு ஜெப வீராங்கனி. சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஜெப வீராங்கனி. எத்தனை பேர் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்களோ, நிச்சயமா சொல்கிறேன், எந்த சாத்தானுடைய வல்லமையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர அதிகாரம் இல்லை. உங்களுடைய ஸ்தானத்தை எந்த சாத்தானும் பறிக்க முடியாது.
எது தெரியுமா? சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி என்ற ஸ்தானத்தை ஒருவரும் உன்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாத தேவச்சாமி, ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. பட்டத்தின் இளவரசியாய் எஸ்தர் ராஜாத்தியை கர்த்தர் மாற்றுகிறார் ஐயா. ஏன் தெரியுமா? ஜெபிக்கிற ஒரு மகள் அந்த இடத்துல வந்து அமர்ந்த உடனே அவர் என்ன தெரியுமா செய்தார்? தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் 3 நாள் திறப்பின் உபாசம் தரித்து ஜெபித்தார்கள். நீங்கள் உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக ஜெபித்து பாருங்க, நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி ஓட அவசியமே இல்லை. ப்ரமோஷன் உங்களை தேடி வரும், இன்க்ரிமெண்ட்கள் உங்களை தேடி வரும், ரெட்டிப்பான பிசினஸ் வளர்ச்சிகள் உங்களை தேடி வரும் ஐயா. நீங்க வீட்டுக்குள்ள அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய், சிலருக்கெல்லாம் நான் ஜெபித்திருக்கிறேன் எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல. இல்ல, சில காரியத்துக்கு சில நிமிஷங்கள் பதில் கிடைத்துவிடும், சில நேரங்கள் பதில் கிடைத்துவிடும், சில நாட்கள் பதில் கிடைத்துவிடும், சில வாரங்களில் பதில் கிடைத்துவிடும், சில வருஷங்களில் பதில் கிடைக்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு எந்தெந்த வேலையில் எப்படி போஷிக்க வேண்டும் என்று. என்னுடைய பிள்ளைகளே, தகப்பனுக்கு தெரியாதா பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று? வனாந்திர இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று 40 ஆண்டுகள் என் தேவனாகிய கர்த்தர் நடத்தினார் ஐயா. ஒரு குறைவில்லாமல் ஒரு புழு பூச்சிகள் அவளை சேதப்படுத்தவில்லை. வெயில் சூரியன் அவர்கள் மேல் படவில்லை. வெயில நம்ம நடந்து போறோம் பாருங்க, அந்த சூரியன் வெப்பம் அவர்களை தாக்கவில்லை. அந்த வனாந்திரத்தில் ஒரு மரச்செடி கொடி இல்ல. பல லட்சம் ஜனங்கள் தங்குவதற்கு ஒரு மரம் இருக்கலாம், 2 மரம் இருக்கலாம், 10 மரம் இருக்கலாம், அவ்வளவுதான். பல லட்சம் ஜனங்கள் தங்குவதற்கு போதாது. கர்த்தரே நிழலாக மாறிவிட்டார். உனக்கும் குடும்பத்துக்கு கர்த்தரே நிழலாக மாறிவிடுவார், மேக ஸ்தம்பமாக மாறிவிடுவார். இரவில வெளிச்சம் அவரே அக்னியாக மாறிவிடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவனையா நம் தேவனாகிய கர்த்தர், அப்படிப்பட்ட தேவன் எஸ்தர் ராஜாத்தி ஜெபிக்கிறவராய் இருந்தார். அது நிமித்தம் பட்டத்தில் இளவரசியாய தேவனாகிய கர்த்தர் மாற்றி வைத்தார். வஸ்தியுடைய ஸ்தானத்துல எஸ்தர் ராஜாத்தை கொண்டு வந்து அமர வைத்தார். உங்களுடைய ஸ்தானத்துல யாரும் வந்து அமரக்கூடாது. நீங்க தான் அந்த ஸ்தானத்தை சுதந்திரித்துக் கொண்டீங்க. கடைசி வரைக்கும் அந்த ஸ்தானத்திலே அமர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், அந்த கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள கூடாது. அதுதான் வசனம், அதான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெசேஜ்களை கொடுத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் மூலமாக